ஆமாம், எல்லோரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அடுத்து சரி, நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நம்ம ஏற்கனவே ஜெபத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம், அப்படி தானே? ஜெபம்னா என்ன, யாருக்காக எதுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக, அந்த தொடர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை நம்ம பார்ப்போம். நான் என்னென்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு 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 முக்கியமான ஒரு காரியத்தை, இல்லை ஒரு சாதாரண ஒரு காரியத்தை, இல்லை ஒரு பொருளை, ஏதோ ஒன்று ஒருத்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க மேலே அன்பு காட்டியிருக்கணும், இல்லை அவங்களோட பாசமாக இருக்கணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சுருந்துருக்கணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும், அவங்க நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஒருவருக்கு அன்பு என்ன செய்யக்கூடாது? குறையாமல் இருக்கணும். குறையாமல் இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட எதையும் பெற்றுக்கொள்ளலாம், இல்லை? அப்படித்தானே? ஒரு அன்பு அவங்கள்ட்ட நம்ம அன்பு அவங்கள்ட்ட அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க, அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, மறைக்க மாட்டீங்க, ஒளிச்சு வைக்க மாட்டீங்க, வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த அன்பு அவ்வளோ ஆழமானது. அன்பு என்னது? ஆழமானது. அப்போ இந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அன்பு என்ன செய்வோம்? அன்புனால் என்ன செய்கிறோம்? எதையும் மறைக்க மாட்டோம், எதையும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், உடனே கொடுத்துருவோம் அந்த அன்பினால். சரியா? இது தான் நம்ம செய்திக்கு ஒரு தலைப்பாக இருக்கிறது, அன்பு. அன்பு, சரியா? இந்த அன்பு, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காட்டிய அன்பு, கணவன் மேலே மனைவி, மனைவி மேலே கணவன், இல்லை பிள்ளை மேலே பெற்றோர், பெற்றோர் மேலே பிள்ளைங்க, இல்லை சொந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்படிலாம் நம்ம இருக்கிறோம். இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒரு அன்பு அதிகமாகும் போது நம்ம என்ன செய்வோம்? எதையுமே மறைக்க மாட்டோம். ஒரு தப்பு செய்கிறது கூட என்ன செய்வோம்? பயப்படுவோம். ஒரு பொய் பேசுகிறதுக்கு என்ன செய்வோம்? பயப்படுவோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நமக்கு ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்தி எடுத்தேன், ஏன் நம்ம ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்போ ஜெபம் பண்ணி நமக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த மாதிரி அன்பு? இந்த மாதிரி ஒருவருக்கு ஒரு அன்பு. நம்ம ஒருத்தர் அன்பு மேலே உலக பிரகாரமாக செய்கிற காரியத்திலேயே இந்த மாதிரி அன்பு வச்சா நம்ம எதை கொடுக்குறோம்? மறைக்காமல் கொடுக்குறோம், ஒளிச்சு வைக்காமல் கொடுத்துட்றோம், இருக்கிறத எடுத்து கொடுத்துறோம், நமக்கு இருக்கோ இல்லையோ கொடுத்துருவோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். அந்த மாதிரி ஒரு அன்பை எதிர்பார்க்குறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாசிங்க 15, யோவான் 15:9 வாசிங்க. யோவான் 15:9 வாசிங்க. என்ன மாதிரி அன்பு? என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, நான் என்ன செய்றேன்? நானும் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன்? அன்பா இருக்கிறேன். இந்த அன்புல நீங்க என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். ஆமாம், அவர் என்கிட்ட அன்பா இருக்கிறாரு, அதனால நான் உங்கள் மேலே அன்பா இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் காட்டி கொடுத்து சொல்கிறாரு, பிதா என் மேலே அன்பாக இருக்கிறாரு. அவர் 1ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதே அதிகாரத்தில் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை அவர் தோட்டக்காரர், அந்த இதில் நான் திராட்சை செடி. சரியா? அப்போ அவர் சொல்கிறாரு, அவருடைய தோட்டத்தில் இருக்க அவர் சொல்கிறாரு, அவர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்? உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பு என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சரி, எப்படி நமக்கு நிலைச்சிருக்கிறது? 15:10 வாசிங்க சார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா? பிதா என் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10ஆவது வசனத்தில், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. பிதா அவருக்கு என்னென்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரோ அத்தனையும் அவர் செஞ்சார். என்ன சொல்லி அனுப்புனார்? நீ கீழே போ, எல்லாருடைய பாவத்தை நீ தான் சுமக்கணும், எல்லாரையும் விடுதலையாக்கணும், ரத்தம் சிந்தணும், என்ன சிலுவையை சுமக்கணும், உன்னை அடிப்பாங்க, உதப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, உன்னை சிலுவையில் அரைவாங்க, எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்யணும்? உன்னை விட்டு கொடுத்து மரணம் வரைந்து உன்னை தாழ்த்தி என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? மறிக்கணும். பிதா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லி அனுப்பின அத்தனை கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் என்ன செய்கிறேன்?
ஆமாம், நான் என்ன செய்கிறேன்? கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் அவர் மேலே அன்பு வச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சரியா? நான் அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறேன். சரியா? அந்த அன்பில் நிலைத்திருக்கிறது போல கை கொண்டு கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டா என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம நிலைத்திருக்கிறோமா நிலைத்திலையா நமக்கு தெரியாது இல்லை, நமக்கு தெரியாது தானே. என்ன கற்பனையில் நம்ம நிலைத்திருக்கோம், அவர் என்ன கட்டளை போட்டிருக்காரு, என்ன செஞ்சுருக்கிறாரு நமக்கு தெரியாது. சரியா? நம்ம என்ன செய்யப்படும் தெரியுமா? செய்யறதே கிடையாது. மேலே 7வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்பத்தே ஆண்டவர் என்ன செய்றாரு? ஜெபத்துக்கு வர்றாரு. சரியா? நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அந்த நிலைத்திருந்தா ஒரு மனம். அதே சொன்னேன், 2 பேருடைய அன்பு ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு காட்டுறதுல குறை வைக்கக்கூடாது. அப்படி அன்பு இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டால் உடனே என்ன செய்ய கொடுத்துருவீங்க, உங்கள் கணவன் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஏன்னா அன்பு உங்கள் கணவன் மேலே. உங்கள் மனைவி கேட்டால் கணவன் கொடுத்துருவார். ஏன்னா அன்பு. ஏன்னா ஒருவருக்கு ஒரு அன்பு என்னஞ்சிருக்கு? பிணைஞ்சிருக்குது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே நான் என்ன செய்வேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ வசனம் எப்படி வருது? அன்பாக இருக்க சொல்கிறாரு, கட்டளையை கைப்பிடிக்க சொல்கிறாரு. பிதா எப்படி இருக்கிறாரோ அதுபோல் நானும் உங்கள்கிட்ட இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். அவர் தான் தோட்டத்துக்காரர், அவர் தான் ராஜ்யத்துக்குரியவர், அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறவர். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்ய தெரியுமா? கேட்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க மாட்டோம். ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்க சொல்கிறாரு. இதே வசனத்தில் இன்னொரு வசனத்தில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 1:4 வாசிங்கம்மா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அன்பில் என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணுமா? ஆண்டவர் நீங்கள் கேட்டுக்கொள்றதை நான் உங்களுக்கு தர்றேன், ஆனால் இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அன்பில் என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணுமா? அன்பில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அப்போ அன்பில் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லையா? அன்பில் என்னமா பரிசுத்தம் காட்ட முடியும்? இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்பிலும் அதுக்கடுத்து என்னது? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பில பரிசுத்தம் இருக்கணுமாமா. இன்னைக்கு நிறையருடைய அன்பு மாயமற்றதா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணுமா. என்ன அப்படி பரிசுத்தம்? புருஷனுக்கு உண்மையான அன்பு இருக்கணும். புருஷன் மேலே ஆண்டவர் பிடித்தேன், புருஷன் மேலே அன்பு காட்ட சொன்னார்னா புருஷன் மேலே அன்பு காட்டித்தான் ஆகணும். அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன்னுடைய கடமை என்ன? மனைவினுடைய கடமை என்ன? அன்பு காட்டுறது தான். பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், உங்களுக்குள்ள என்ன வரலாம், ஆனாலும் கடைசி என்ன செய்யணும்? புருஷன் மேலே அன்பு காட்டணும். ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அன்பில் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தம் குறையக்கூடாது. அம்மா மேலே அன்பு காட்டணும், அப்பா மேலே அன்பு காட்டணும், முழுமையான அன்பு. தாயின் தகப்பனை நேசிக்கிற அந்த கட்டளையை கடைபிடிச்சேன்னா உண்மையான அன்பு காட்டணும். ஏதோ கடமைக்கு இந்தா ஒரு துணி, இந்தா ஒரு சாப்பாடு, இந்தா உனக்கு இந்த பணம், அந்த அன்பு இல்லை. முழுமையான அன்பு, முழுமையான அன்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்பில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுறோம், குற்றமுள்ளவர்களாக காணப்படுகிறோம். சரியா? தேவன் மேலே அன்பு செலுத்துறதுல நம்ம என்ன செய்கிறோம்? குற்றமுள்ளவர்களாக காணப்படுறோம். அதே ஆண்டவர் சொல்றாரு, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எங்கம்மா பரிசுத்தம் இருக்குது? பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லுவான்? நம்ம ஜோம்ன்றது பரிசுத்தம், வெள்ளப்படம் கட்டின பரிசுத்தம், உபவாசம் இருந்தால் பரிசுத்தம், இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சிநேகிதர் மேலே அன்பு செலுத்துவோம், பார்க்கும்போது அன்பு செலுத்துவோம். ஆனால் நமக்கே புரியும், ஒரு சில நேரத்தில் மாயமான அன்பு செலுத்தி நம்மகிட்ட பேசும்போதேவும் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், இவங்க உண்மையான அன்பிலையாக பேசுகிறாங்க, இது எந்த மாதிரி அன்பில் பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, அப்படி நம்மளே கண்டுபிடிக்கிறோம்ல. நம்மளே அப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஆவியானவர் எப்படி கண்டுபிடிக்க மாட்டார் நம்மளை? சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி கண்டுபிடிக்க மாட்டார் நம்மள்கிட்ட?
எப்படி உண்மையாக அன்பு காட்டுறோமா, பாசம் காட்டுறோமா, ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமாக இருக்கிறோமா? நீ உண்மை, அந்த உண்மைக்குள்ளே, அந்த உண்மை ஆழத்துக்குள்ளே நீ போய் இருந்தீனாத்தான் அதுதான் பரிசுத்தம். யார் மேலே அன்பு செலுத்த ஆண்டவர் கட்டளை போட்டிருக்காருன்னு அது உண்மையாக செலுத்திப்பார். பிள்ளை மேலே அன்பு செலுத்தணுமா, உண்மையாக செலுத்து. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டி. அடுத்து ஓம் பிள்ளை அது மேலே உண்மையாக அன்பு செலுத்தணும். மாமியார் மேலே அன்பு செலுத்தணுமா, உண்மையான அன்பு செலுத்து. மாமனார் மேலே அன்பு செலுத்தணுமா, உண்மையான அன்பு செலுத்து. அவங்க யாரோ, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவங்கள்ட்ட நான் அன்பு செலுத்த முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? அது அன்பு இல்லை, அது பரிசுத்தம் இல்லாத அன்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் அன்பில் பரிசுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைன்னு நீ காட்டுற அன்பு அன்பு இல்லை, அதில் குறை இருக்குது, குற்றம் இருக்குது. சரியா? அப்போ அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும். அதுக்கு ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் 1 யோவானா ஒரு வசனம் இருக்குது, வாசிங்கம்மா. ஆமாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்களே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனின் குமாரை காலின் கீழ் மிதித்து. இது என்னம்மா? தேவனின் குமாரன், ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அங்கே சொல்லியிருக்குது, காலின் கீழ் மிதித்து. அவரை நீங்கள் உயிரோட போட்டு மிதிக்க முடியாது. உயிரோட போட்டு ஒரு மனுஷனை மிதிக்கிற மாதிரி மிதிக்க முடியாது. எங்கே மிதிக்கிறீங்க? அவர் கொடுத்துருக்கிறதான வார்த்தைகளை, அவர் கொடுத்துருக்கிறதான கட்டளைகளை, அவர் கொடுத்துருக்கிறதான பிரமாணங்களை நீ கை கொள்ளலைன்னா அதெல்லாம் என்ன போட்டு மிதிக்கிற? குமாரனை மிதிக்கிறதுக்கு அடையாளம். யாரை மிதிக்கிறதுக்கு அடையாளம்? குமாரனை மிதிக்கிறதுக்கு அடையாளம். உங்கள் காலின் கீழ் போட்டு மிதித்து. யாருமா ஆண்டவரை மிதிக்க முடியும்? சிலுவையில் தொங்க இயேசுவை மிதிக்க முடியுமா? சொல்லுங்க, மிதிக்க முடியுமா? இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுதே, குமாரனை, உங்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து உன்னை பரிசுத்த முத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி இருக்கிற, கிருபையை போக்கடிக்கிற. இதெல்லாம் என்ன? நீ சரியா கடைபிடிக்காத ஒரு காரியம். கற்பனைகளை கடைபிடிக்காதது, பிரமாணங்களை கடைபிடிக்காதது, வார்த்தைகளை கடைபிடிக்காதது, ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையில் சரியாக வாழாதது, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? குமாரனை போட்டு மிதிக்கிறதுக்கு அடையாளம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. சரியா? இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்காது. நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்காது. நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் பரிசுத்த முத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. எப்போ? ஞானசானம் வாங்கிட்டு கரையேறினோடனே முத்தை செய்வோம், திருவிருந்து வாங்கினோடனே ஒருத்தர் முத்தை செய்வோம், இல்லை எல்லாம் செய்வோம். எப்போ? நமக்கு தோன்றப்ப. கோவம்ன்ட்டு அதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். திருவிருந்தப்போ கால் கழுவுறதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஒருத்தர் பகையாக இருக்கிறவங்க ஒருத்தர் காலை கழுவுங்கன்னா அந்த காலை கழுவுறது கூட போக மாட்டோம். எப்படி உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்? எப்படி உன் நோயை உன்னை விட்டு விளக்குவார்? எப்படி உன் கஷ்டத்தை உன்னை விட்டு விளக்குவார்? உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்படி போகும்? மனுஷர் தான், எல்லாரும் மனுஷர் தான். கோவம் வரும், பகை வரும், விரோதங்கள் வரும். அது எது? ஆண்டவர் அறியாதுக்கு முன்னாடி அறிஞ்சிட்டோம்னா நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை செய்கிறதுல இன்னும் பரிசுத்தம் அடையணும், நீதி செய்கிறதுல இன்னும் நீதி அடையணும். அப்படித்தான் சொல்லியிருக்குது. அதுக்கு ஒரு எல்லையும் கிடையாது, ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உண்மை உள்ளதில் இன்னும் உண்மையாக இருக்கணும், நீதி செய்கிறதுல இன்னும் நீதி செய்யணும். அப்படித்தான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? அதை குறைச்சிக்கிட்டே வர்றோம். எல்லாத்தையும் என்ன செய்வோம்? குறைச்சிக்கிட்டே வர்றோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குமாரனை, தேவனுடைய குமாரனை உங்கள் காலின் கீழ் போட்டு மிதித்து. அவர் உடன்படிக்கை பண்ண ரத்தத்தை என்ன செஞ்ச அசுத்தம் என்று எண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். சரியா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. குமாரனுக்கு நம்ம விண்ணப்பம் போகுது, அவர் பதில் தர்றாருன்னா உன் அன்பில் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தம் காணப்படணும், குற்றமில்லாமல் காணப்படணும். அப்படி கண்டாதான் நீ என்ன செய்ய முடியும்? உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். இல்லையா நீ கல்லில் முட்டினது மாதிரி உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. சரியா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை முதல்ல சரிபடுத்தி கொண்டு அதுக்கடுத்து நான் ஏன் செபிக்க வேண்டும், அடுத்த பகுதிக்கு நான் வர்றேன். இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய பகுதி என்னென்னா, நான் ஏன் செபிக்க வேண்டும். ஏற்கனவே 2 வாரம் எடுத்திருக்கேன், இது 3ஆவது வாரம். அப்போ நம்ம செபிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 14:13 வாசிங்க. எப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழுசும் உங்கள் அன்பு
பரிசுத்தமுள்ள அன்பா இருந்துச்சுன்னா நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை செய்வேன். எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், எப்ப இப்படி ஒரு வாழ்க்கை அன்பு காட்டி ஆண்டவர்கிட்ட உங்கள் அன்பில் பரிசுத்தம் இருக்கிற அன்போடு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு செய்வேன். சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் பவுல் சொல்றாரு, நான் பிரதானமாக ஒரு புத்தி சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமா, என்னம்மா? விண்ணப்பங்களாம் ஸ்தோத்திரங்களாம் வேண்டுதல்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனசருக்கு தான், உன் குடும்பத்தாளுக்கு தான், உன் தெருமக்களுக்கு தான், உன் கூட பிறந்தவங்களுக்கு தான், உன் கணவனு தான், உன் மனைவி தான், அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு எல்லா மனுஷருக்காகவும். உலகத்தில் பிறந்த உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உன் காது கேள்விப்பட்ட நீ பார்க்குற எல்லா மனுஷருக்காக என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ நம்ம என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்? எல்லா மனுஷருக்காகவும். என்னத்துக்காக எல்லா மனுஷருக்காக? என்னத்துக்காண்டி ஜெபம் பண்ண போகிறீங்க? அவை ரட்சிப்புக்காக, அவை மனம் திரும்புதலுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். நான் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி பண்ணு, சரியா? எல்லா மனுஷருக்காகவும் நான் பிரதானமாக உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, அந்த புத்திமதியில் என்ன சொல்கிறாரு? எல்லா மனுஷருக்காகவும். உன்னை பார்க்குறவங்கள கூட பார்த்து என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உன்னை விரோதிக்கிறாங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உன் கூட பிறந்தவங்கள்ட்ட பேசி அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். உன் கூட பகையாக இருக்காங்களா, சண்டை போடுறாங்களா, பிரச்சனையாக இருக்காங்களா, பிரிவினையாக இருக்காங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் போட்டார், எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். 2வதாக எபேசியர் 6:18 வாசிங்க. 6:18 அதிகாரம் எபேசியர். எந்த சமயத்திலும் பண்ணணுமா? சகல விதமான வேண்டுதலோடு. பாருங்க, சகல விதமான வேண்டுதலோடு, எந்த சமயத்திலும் எல்லா மனுஷருக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாரு? எந்த சமயத்திலும் நீ சர்ச்சுக்குள்ள வந்தாலும் ஜெபம் பண்ணலாம், வீட்டுக்கு போனாலும் ஜெபம் பண்ணலாம், ரோட்ல கண்டாலும் ஜெபம் பண்ணலாம், சரியா? தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி உனக்கு ஃபோன் வருதா, எந்திரி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணணும். டிவியில் ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா ஜெபம் பண்ணணும். 1 hour ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா ஜெபம் பண்ணணும். இல்லை நீ எழுதி வச்சு ஜெபம் பண்ணுற ஜெபம் பண்ணலாம். குடும்ப ஜெபமாக பண்ண வேண்டியதா, தனி ஜெபத்திலேயே பண்ண வேண்டியது. எந்த சமயத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சமயத்திலையும் எல்லாருக்காகவும் நீ என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். உனக்காக மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சுயநலமாக ஜெபம் பண்ணக்கூடாது. நீ பண்ணிட்டினா ஆண்டவர் உன்னுடைய காரியத்தை பார்த்துக்கிடுவார், சரியா? எல்லா சமயத்திலும் நம்ம என்ன செய்யலாம்? வேண்டுதல் செய்யலாம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமா, உபத்திரத்திலே ஜெபம் பண்ணணுமா? உபத்திரத்துல பொறுமையா இருந்து என்ன செய்யணுமா? ஆமா, வேண்டுதல் செய்யணுமா? நமக்கு கஷ்டம் வந்துட்டா, கண்ணீர் வந்துட்டா ஜெப வாழ்க்கையே இருக்காது. நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். நான் ஜெபமே பண்ணலை சிஸ்டர், ஜெபமே நான் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய உபத்திரம் வந்துருச்சான், எனக்கு ஜெபமே பண்ண முடியல, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா, நான் பைபிளே தொடுறதில்லை, எனக்கு பிரச்சனையா, நான் ஜெபிக்கவே எனக்கு மனசு வரலை. சொல்கிறோமா சொல்லலையா? சொல்கிறேன் தானே? ஆமாம். ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்ல தெரியுமா? ஜெபமே வரலை, முழங்காலே போட முடியல, ஆண்டவர் சம்மதிக்கே போக முடியல, ஆனால் செல்லு பார்ப்போம், ஆனால் டிவி பார்ப்போம், ஆனால் பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம், ஆனால் இதுக்கு மட்டும் என்ன செய்வோம் தெரியுமா? தடை பண்ணுவோம், எனக்கு அது வரலை இது வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு வசனம்? உபத்திரத்தில் என்ன செய்யணுமா? ஆமாம், பொறுமையாக இருந்து நீ ஜெபம் பண்ணு. உனக்கு உபத்திரம் வந்துருச்சா, பொறுமையாக இரு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பொறுமையாக இரு, ஜெபம் பண்ணு. பிரச்சனை வந்துருச்சா, பொறுமையாக இரு, ஜெபம் பண்ணு. அதுதான் உனக்கு உபத்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, பொறுமையாக இரு. அப்புறம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ உபத்திரம் வருதுன்னு சொன்னால் நீ நினச்சிக்கிறலாம் உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு படி மேலே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டதுனால தாவீது ஜெபம் பண்ண விட்டாரா? இல்லை, அவன் உபத்திரப்பட்டான், நெருக்கப்பட்டான் நாளுக்கு நாள். ஆனால் அவன் நினைஞ்சான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
சரியா? இஸ்ரவேல் ஜனங்க என்னஞ்சாங்க? நிறைய நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அவர் கூப்பிடுதல் சன்னதி தேவ சமூகத்துக்கு எட்டினது. அப்போ உபத்திரம் உங்களுக்கு வருதா, பிரச்சனைன்னு வருதா, பாடுகள்னு வருதா, வியாதி வருதா, போராட்டம் வருதா, என்ன செய்யணும்? உன் ஜெப வாழ்க்கையை அதிகமாக்கணும். அதுதான் உபத்திரம் நீங்கள் செய்கிற உண்மையான காரியம். அதை விட்டுட்டு எனக்கு ஜெபம் வரல, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போக மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ வேற ஆள், இங்கே உள்ள ஆள் கிடையாது, விசுவாசியின் பட்டியலில் வரக்கூடாது. சரியா? உபத்திரம் வருதா, முழங்கால் படிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சணும், ஜெபம் பண்ணணும். ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரம் வந்ததுனால நல்லது ஆண்டவர், அப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ உபத்திரப்படாததுக்கு முன்னாடி நீ கண்ணீர் இல்லாமல் ஜெபம் பண்ணியிருப்ப, உபத்திரப்பட்ட கண்ணீரோட ஜெபம் பண்ணு ஆண்டவர்கிட்ட, இன்னும் அதிகமாக போகும் உன் ஜெபம். அல்லேலூயா, ஆமேன். அடுத்து 1 பேதுரு 4வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமா, ஜெபம் பண்றதுக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கணும்? காலங்களை சமயங்களை நம்ம பார்க்குறோம், சூழ்நிலைகளை பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம், இல்லை செய்தி கேட்குறோம், உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இப்போ வேற. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம், ஐயோ முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்போ ரொம்ப அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. என்ன எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. காலம் எப்படி இருக்குது, எந்த சமயத்தில் இருக்குது, எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்கணுமா? சாதாரணமாக ஜாக்கிரதையாக இல்லை. இப்போ திருடன் வர்றான் அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு உட்கார்றதில்ல, வீட்டை பூட்டிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு. காலம் சமயமாக இருக்குது, முடிவு காலம் வந்திருக்குது, என்னென்னமோ நடக்க போகுது, என்னென்னமோ செய்ய போகுது, யுத்தங்கள் நடக்க போகுது, சண்டைகள் வரப்போகுது, காலங்கள்லாம் ரொம்ப மோசம் வருது. ஏன்னா நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். அப்போ நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? வந்துச்சு. அப்புறம் என்ன? அதுக்கு முன்னாடி சலைப்பொருளை வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தாங்க? ஆமாம், உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. பெண் கொடுத்தாங்க, பெண் கொண்டாங்க, இல்லை ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் முடித்தாங்க, பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் முடித்தாங்க. செய்யாத தவறுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சோதோம் குமாரம் பட்டணத்தில் நடந்துச்சு. சரியா? அப்போ அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் நினைஞ்சார், பேழையை கட்டுப்பா, அவங்களெல்லாம் கூட்டு வை, அழிக்க போகிறேன்னு சொல்லி அழிச்சார். அது எங்கே நடக்குமா? மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். அப்போ இப்போ நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். எதுவும் நடக்காமலாம் இருக்காது. நீங்கள் நினைக்கிறதுக்குலாம் எந்த சந்தேகம்லாம் வேணாம். வேதம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும் உலகம். சரியா? அப்போ மனுஷகுமாரின் நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்களாம் வரப்போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தெளிந்த புத்தி ஆயிரு, ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தெளிந்த புத்தியும் இருக்க மாட்டோம், ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம். ஏதோ கடமைக்கு ஒரு ஜெபம் 4 வார்த்தையை சொல்லிட்டு பேசாமல் போய்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுது? வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே, நான் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது, நான் எந்தெந்த காரியத்தை அறிஞ்சு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். என்ன மாதிரி ஜெபம் பண்ணுவீங்க? பிள்ளையை கெட்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு காரியம் வருதா? உன் பிள்ளையை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீனே செய்யணும். ஆண்டவரே, இதெல்லாம் என் பிள்ளையை கண்ணில் படக்கூடாது. இந்த அநாகரிகமான காரியங்கள், டிவியில் வர தேவையில்லாத காரியங்கள் என் பிள்ளையை பார்க்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் புருஷன் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணணும். நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் விழிப்புள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் சார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்து ஏசாயா 45:11 வாசிங்க. 45:11. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கிறவனுமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகையை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆமா பிள்ளைகளே, நான் தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்றேன். அவனை உருவாக்குனது யார்? இஸ்ரவேலை உருவாக்கினது நான் தான். வரும் காரியங்களை குறித்து என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். என்ன சார்? எத்தனையோ காரியங்கள் வரப்போகுது.
அழிவின் காரியங்கள் வரப்போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை உருவாக்கினவர் நான் தான் சொல்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைகளை என்னிடத்துல கேளுங்க, உங்களுடைய காரியம் என்னென்னு முழங்கால் படிட்டு என்கிட்ட கேளுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேனே, என்னிடத்துல கேளுங்க, நான் என்ன செய்ய உங்களுக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம விசுவாசியாக ஊழியக்காரனாக ஊழிய செய்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்கூட மாட்டார். சொப்பனத்தில் அது பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், கனவுல பேசுவார், வசனத்து மூலமாக பேசுவார், ஊழியக்காரை மூலமாக பேசுவார், ஜெபத்தில் பேசுவார். ஏதாயிலும் ஒன்று பேசி நமக்கு அதுலேருந்து ஒரு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை ஆண்டவர் என்ன வருவார், உண்டாக்கி கொடுப்பார். நம்ம என்ன செய்யணும், அதில் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? இப்போ நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்னு சொன்னால், இத்தனை காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும், எந்த சமயத்திலும் நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கணும். சரியா? அப்புறம் என்ன செய்யணும், வரும் காரியங்களை அறிந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது மாத்திரம் போதுமா? மற்றவங்களுக்காகவே ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே, எனக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அடுத்து வாசிப்போம். நம்முடைய காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இது மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு விண்ணப்ப நேரம், இதெல்லாம் உங்களுக்கு விண்ணப்ப நேரம். அடுத்து உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் வரும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமல் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சரியா? நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சொந்த காரியங்களுக்காக, நம்ம குடும்ப காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், கண்ணீர் வடிக்கணும். நம்ம என்னென்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6:10 வாசிங்க. மத்தேயு 6:10. மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இங்க என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஜெபங்களை கற்றுக் கொடுக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வர வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? நீர் என்ன செய்யணும், எங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நமக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன்ல, என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யணும், என் குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, நம்ம என்ன செய்ய, மொட்டையை எழுதக்கூடாது, குடும்பத்தின் தலைவர் இயேசு அப்படின்னு போடக்கூடாது. அவர் ஆளுகை செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். என்ன ஆளுகை செய்யணும், கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து என்ன செய்யணும், ஆண்டவர் சமத்தில் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும். ஒரு திருமண காரியமா, ஒரு வீடு கட்டுற காரியமா, ஒரு இடம் வாங்குற காரியமா, இல்லை ஒரு வேலைக்கு போகிற காரியமா, இல்லை ஏதோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிற காரியமா, எல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், முழங்காலப்பட்டு ஜெபம் பண்ணி ஒற்றுமையாக ஒரு மனதோடு ஒரு முடிவு எடுக்கணும். அது சமாதானத்தோடு இருக்கணும் அந்த காரியங்கள். அதுதான் ஆண்டவர் ஆளுகை செய்கிறது. ஆண்டவர் என்னுடைய காரியத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும், என் குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும், என் பிள்ளைகளை நீங்கள் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அடுத்து அதே வசனத்தில் இன்னொரு, உங்களுடைய சித்தம் என்ன செய்யணும், வாசிங்க வசனத்தை வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். பரமண்டலம் பரலோகத்தில் செய்வது போல இந்த பூமியிலும் செய்யப்படும். நம்முடைய சித்தம் செய்வதற்கு நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியில் அவருடைய சித்தம் செய்வதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம குடும்பமும் சரி, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யப்பட வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அடுத்து என்ன செய்ய ஜெபிக்கணும், உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். சரியா? ஆமாம். அடுத்து இன்னொரு காரியம், எதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், அதே 6:10 வாசிங்க. 6:10 வாசிட்டோம்ல, 6:11 வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த இடத்துல 2-3 காரியங்கள் வரும். சரியா? நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், அனுதின தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். சரியா? அந்த ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி பரமண்டங்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் சீசர்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இந்த ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணணும். ஆண்டவரே அன்றண்டு ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், அப்படி இல்லை, நீங்கள் அதை விட்டுருங்க. ஏன்னா மூட்டை கணக்கில் வீட்டில் அரிசி இருக்கும், பெட்டியில் அரிசி இருக்கும்ல, அப்புறம் இதுக்கு ஆகாரத்தை கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் வேறு காரியத்தெல்லாம் கேட்கலாம், மற்ற காரியத்தெல்லாம் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பண தேவை இருக்குது தாங்க, பொருள் தேவை இருக்குது தாங்க, வீட்டு தேவை இருக்குது தாங்க, மற்ற காரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆகாரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வீட்டில் சுத்தமாக அரிசிலாம் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஆகாரம் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே அரிசி நிறைய வச்சுக்கிட்டு எனக்கு இன்றைக்கு ஆகாரம் தாங்கான்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சிரிப்பார், இதனடா அந்த பிள்ளை தப்பாக ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செய்யக்கூடாது. தேவைகளுக்காக, மற்ற தேவைகளுக்காக
நம்ம என்ன செய்யணும், அன்றண்டு தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், எல்லா தேவைகளையும் மற்றவங்கள்ட்ட போய் கடை வாங்காத அளவுக்கு, மற்றவங்கள்ட்ட கையேந்தி நிற்காத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சரியா? அடுத்து மத்தேயு 6:12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா மன்னிக்க வேண்டும். என்னத்தை மன்னிக்கணும்? நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு கடன் பட்டவங்க கடனாளிக்கு மன்னிக்கிறது போல நம்ம மன்னிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே என்ன தவறு செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அன்னன்னைக்கு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம பாவரிக்கை செய்து நம்மளை சுத்திகரிக்கணும். அது முக்கியமான ஜெபம். பண்ணுறீங்களா வீட்டில்? தினம் சோப் போட்டு குளிக்கிறோம்ல, இப்போ வெளியில் இருக்க ஆளுக்கெல்லாம் போயிடுது, உள்ளே இருக்க ஆளுக்கு அவர் தானே போக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் என்ன செய்யணும், சுத்திகரித்து கழுவுங்க ஆண்டவரே, என் பாவத்தை கழுவிருங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாவம் செஞ்சுருப்போம். நம்ம எல்லாம் நீதிமான்கள் கிடையாது, எல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏதாச்சும் ஒரு வழியில் மற்றவங்களை குறை வச்சிருப்போம், குற்றப்படுத்தியிருப்போம், வேதனைப்படுத்தியிருப்போம், இல்லை பாவமான காரியத்தை நம்ம பார்த்துருப்போம். கண்ணால் நம்ம உடுத்துறதுனால மற்றவங்க நம்மளால இடறி போயிருப்பாங்க, தவறி போயிருப்பாங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை, நீ சொல்லி ஜெபம், ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, உள்ளும் புறமும் சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தினம் ஜெபம் பண்ணுறோமா, எங்கள் குடும்பத்தை ஜெபத்திலையும் பண்ணுவோம், தனி ஜெபத்திலையும் நாங்கள் பண்ணுவோம். நம்மளை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். நம்ம கரைதரை இல்லாதவர்களாய் பிழை இல்லாதவர்களாக ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். அப்போ நம்மளை என்ன செய்யணும், தினந்தோறும் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். சரியா? அப்போத்தே நம்ம ஜெபம் கேட்கப்படும். சரியா? ஆண்டவரே எங்கள் பாவங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுக்கடுத்து 16:13 வாசிங்கம்மா. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமா, சோதனை, உலகத்தின் சோதனை நம்மளை தொடக்கூடாது. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சோதனையான காரியம் இருக்கு ஆண்டவரே, இதுலேருந்தெல்லாம் நான் தப்பித்து கொள்ள வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், அந்த உலக காரியங்கள், உலக சோதனை என்ன செய்யக்கூடாது, உங்களை தொடக்கூடாது. உலக சோதனை உங்களை என்ன செய்யக்கூடாது, உங்களை வஞ்சித்திடக்கூடாது. இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். எத்தனையோ சோதனை வருது, பல விதங்களில் சோதனை வருது. சோதனையாக வந்துட்டாங்க, சோதனையாக அதை செஞ்சுட்டேன், சோதனைக்கே வந்தது மாதிரி வந்துருச்சு. நம்ம சொல்கிறோமா இல்லையா? எத்தனையோ காரியங்கள் அப்படி சொல்கிறோம். நம்ம அப்படி இருக்கணும்னு தீர்மானிச்சிருப்போம், அதை கெடுக்கிறதுக்குனே ஒரு காரியம் வரும். அப்போ நம்ம சொல்லுவோம், சோதனையாக எனக்கு வந்துருச்சு, ஆண்டவர் என்னை சோதிக்கிற மாதிரி சோதிச்சார். நம்ம அப்படிலாம் பேசுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், விழிப்புள்ளவர்களாக இருந்து அப்படி வர்ற சோதனைக்கு உங்களை என்ன செய்யணும், தப்பித்து கொள்ளணும். நீங்கள் தப்பிச்சு கொண்டாத்தேன் என்ன செய்ய முடியாது, ஆமாம், அந்த சோதனைக்குள்ளே ஈடுபட முடியாது, அதுக்குள்ளே மாட்டிக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம சோதனையிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், தினந்தோறும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், அதே மத்தேயு 26:41 வாசிங்க. 21:46. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, பார்த்தீங்கன்னா இங்கே சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உலகத்தின் சோதனைக்கு எதுக்கும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடாதபடிக்கு எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா. சாதாரண ஜெபம் கிடையாதுமா. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து. உலகத்தின் சோதனைக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சரியா? சாதாரணமாக ஜெபம் பண்ணுற காரியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஜெபம் எவ்வளோ முக்கியமானது என்பதை என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 4:23 வாசித்து பாருங்களேன். அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு 14:23. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி, ஆமா, ஒரு மலை மேல ஏறிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் என்ன செய்றாரு, இதுக்கு மேலே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்போ 2 மீனை வச்சுட்டு ஆண்டவர் பங்கிட்டு எல்லாரையும் என்ன செய்கிறாரு, 3 நாள் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் டயர்டாக போய் படுத்துக்கிறல. ஏசாமி என்ன செய்யலை, டயர்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கல, படிச்சுக்கல. உடனே என்ன செஞ்சார், மலை மேலே ஏறி போயிட்டார். அப்போ இந்த உங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தில் 4 வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவருடைய நாடி துடிப்பெல்லாம் என்னது, ஜெபம்.
அவர் இருதய துடிப்பில் என்ன செய்யும்? ஜெபம். சரியா? அவர் உயிர் மூச்சில் என்னது? ஜெபந்தான். ஆமாம், அவர் சுவாசம் அவர் விடுற காற்றெல்லாம் என்னம்மா? ஜெபந்தான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இயேசுவே அப்படி இருக்கும்போது, அவரே தேவனுடைய குமாரனே அப்படி இருக்கும்போது, நீங்களும் நானும் சாதாரண ஒரு 5 நிமிஷம் ஜெபம் போதுமா? 10 நிமிஷம் ஜெபம் போதுமா? நமக்கு பத்தாது. அவரை காட்டில் நம்ம எவ்வளவோ அதனால தள்ளப்பட்டவர்கள், கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள். ஆமாம், தேவ தூதர்களை சற்று சிறியவங்களை நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் தேவகுமாரன், அவரோ அவ்வளோ செபிக்கிறாருன்னா நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம செபிக்கணும். சாதாரண செபிக்கக்கூடாது, எப்படிலாம் நம்ம செபிக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம செபிக்கணும். இப்போ சொல்லப்பட்டதான் அத்தனை காரியத்தை நீங்கள் எழுதியிருக்கீங்க, நீங்கள் போய் செபிக்கணும். அதோடு நின்றாதபடி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வாசிங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 வாசிங்கம்மா. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஆமா, இந்த இடத்துல சொல்லிருக்காரு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்காக நாங்கள் ஆகவா நண்டையில என்ன செஞ்சோம்? உபவாசம் பண்ணினோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எனக்காகவும் எங்களுக்காகவும். கணவன் மனைவியாக தான் நீங்கள் சொல்லணும். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருள்களுக்காகவும் என்ன செஞ்சாங்களாம்? அவங்க போய் ஆமாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தை ஓரம் கட்டிடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஓரம் கட்டிடலாம் அப்படிலாம் சொல்லலை, உங்கள் பொருள்களாம் ஓரம் கட்டிருக்கலாம் அப்படிலாம் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, எங்களுக்காகவும் எங்களை தாழ்த்துகிறதுக்கு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களை சகல பொருளுக்காகவும். நீ என்னென்ன பொருள் வச்சுருக்க அந்த பொருளை கூட ஆண்டவர் ஆசிரியத்து தரும்படியாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அவங்க வீட்டுக்குலேருந்து ஜெபம் பண்ணாமா ஒரு நதி அண்டைக்கு போயிட்டாங்க. அந்த நதி அண்டையில் போய் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. சரியா? இது இந்த இந்த வேத பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சிறைச்சேத பிடிச்சி கொண்டு போட்டாங்க, கைதியாக போனவங்க. அவங்க எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் பொருளுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதியை தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க. நமக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு கிடக்கு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக உங்கள் பொருளுக்காக நீங்கள் இங்கே ஓசை முடிச்சு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா தனியாக? ஆனால் தேவைகள் இருக்கும்போது என்ன செய்வாங்க? அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. தேவை முடிஞ்சிருச்சா, எல்லாம் ஓகே ஆயிடுச்சா, ஆண்டவரை மறந்துடுவோம், சபையை மறந்துடுவோம், உபவாசம் மறந்துடுவோம், ஜெபத்தை மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடுவோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்மளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பொருளுக்காகவும் ஜெபம் பண்ணவும் வேண்டும். சரியா? நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்து வாழணும். நம்ம அனுதின தேவைகளை சந்திக்க நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம தினந்தோறும் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். சோதனைக்கு உட்படாதபடி உலக சோதனை, பாவ சோதனை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நம்ம எந்த காரியத்தையும் இச்சித்து என்ன செய்யக்கூடாது? நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது. இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? செபிக்கணும். ஏசாமியை போல அவர் எப்படி ஜெப ஆவி உள்ளவர்களை காணப்பட்டாரோ அதே போல் நம்ம செபிக்கணும். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பொருளுக்காக, எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? செபிக்கணும். நீங்கள் மேலே நான் சொன்னதான அந்த அன்பிலே நீங்கள் பூரணமாக இருந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் அத்தனையும் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். எதுவும் ஆண்டவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். சரியா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?